பாகிஸ்தான் மேப்பை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஈரான் பார்டர் ஒட்டி ஒரு குட்டி போர்ட் இருக்கு கடார் அப்படின்னு. இந்த கடார் அப்படின்ற அந்த போர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சைனாவோட அந்த ஒன் பெல்ட் ஒன் பாலிசினால வந்து பயங்கர முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. இந்த போர்ட்னால பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு வந்து பசிபிக் ஓஷன் தவிர வந்து நேரா வந்து கல்ஃப் ஆஃப் பசிபிக் ஓஷன் தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து அரேபியன் சீக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்குது. இது மூலமாக வந்து அட்லாண்டிக் கூட கனெக்ட் பண்ண முடியும் சைனாவால. இந்த கடார் போர்ட்டை இந்தியாவுக்கு வந்து கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த கதையை நீங்க பார்க்க போறோம். பொதுவா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? இந்த பாகிஸ்தானோட பார்டர்லேருந்து இந்த பர்மா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இப்போ இருக்கிற கல்ஃப் ஆஃப் ஏடன்லேருந்து ஆரம்பித்து வந்து பர்மா வரைக்கும் தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஓமன் ராஜா கிட்ட தான் வந்து இந்த குவடார் அப்படின்னு இந்த போர்ட் இருந்துச்சு. இங்கே வந்து பொதுவாக பார்த்து முத்து குளிக்கிறதும் அப்புறம் வந்து மீன் பிடிக்கிறதும் தான் பெரிய வேலையெல்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்போனாச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, ஓமானுக்குலாம் சுதந்திரம் அறிவிச்சதுனால தான் அவங்க தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பவும் குவடார் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, சுதந்திரம் கிடச்சி ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு வந்து குடார் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்றனால வந்து அந்த ஓமனோட ராஜா என்ன பண்ணுறாரு, விற்கலான்னு முடிவு எடுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறா, முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் தான் வரார். வந்துட்டு இந்த மாதிரி வந்து போர்ட் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போது வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை வேண்டாம், அந்த கோடர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. நாம் அதை வாங்கணும்னா நாளைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு குறைச்சல் கொடுத்த மாதிரி இருக்கும். தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை வரும். எதுக்கு இந்த வம்பு? அதனால் நீங்கள் வந்து வேறு யாருக்கு வேணால் கொடுத்துக்கோங்க, எங்களுக்கு வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, நேச்சுரலாக வந்து அடுத்து பாகிஸ்தான் கிட்ட போகிறார். பாகிஸ்தான் வந்து சரி ஏற்றுக்குறோம், எங்களுக்கு ஒரு போர்ட் தான் கிடச்சி சொல்லிட்டு அந்த போர்ட்டை வந்து ஓமனோட ராஜ்கிட்ட வாங்கிட்டார். வாங்கின பண்ண பண்ணுறாங்க, சைனாக்கு டிங் டிங் அப்படின்னு வந்து ஒரு பல்ப் எரியுது. ஓ, இந்த கொடர் போர்ட் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா கராச்சின்னு ஒரு பேர் போட்டு ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. நம்ம இந்த கொடர் போர்ட் நாம டெவலப் பண்ணணும்னா நமக்கு நேராக வந்து ஒரு போர்ட் போட முடியும்னு சொல்லி அவங்க வந்து அங்கே வரைக்கும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி இப்போ இந்த கொடார் போர்ட்டை வந்து மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட் ஓமன் ராஜாவோட அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நாம் பாகிஸ்தானுக்கு கொடர் போர்ட்டை வச்சு குறைச்சி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சைனாவுக்கு அரேபியன் கடலுக்கு ஒரு ஆக்சஸையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும்.